சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை முதல் கனமழையுடன் நிறைவு பெற்றுட்டு ஒரு பரவலான கனமழை என்பது இந்த தாழ்வு பகுதியிலேருந்து கிடைக்கல. இனி வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பா நமக்கு நவம்பர் மாதமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருந்துச்சு. என்னன்னா, நவம்பரின் பிற்பகுதியில 15ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும். அதன் காரணமா பருவமழை தீவிரமடையும்னு. தற்போது முதல் தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்துல பரவலான மழைப்பொழிவை குடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு மாவட்டங்களும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பல மாவட்டங்கள்ல நவம்பர் 16 முதல் 20 வரையிலான காலகட்டத்தில் மழை பதிவாகி இருக்கு. இந்த சூழல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் 21, 22 தேதிகள்ல உருவாக இருக்கு. இதன் காரணமாக நவம்பர் 22, 23, 24 ஆகிய தேதிகள்ல மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் தமிழகத்துல அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த தாழ்வு பகுதி வட இலங்கை பகுதி நோக்கி நகரும் போது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக பருவமழை தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பா நவம்பர் 22ஆம் தேதி முதல் இந்த மழைப்பொழிவின் தாக்கம் என்பது அதிகரிக்கும். அந்த வரைக்குமே நமக்கு நவம்பர் 20, 21 தேதிகள்லையுமே ஒட்டுமொத்தமா வறண்ட வானிலைங்கிறது இருக்க போறது இல்ல. வெயில் இருக்கும் பகல் நேரத்துல. திடீரென மேகம் சூழ்ந்து ஒரு 1/2 மணி நேரம் மழைப்பொழிவு இருக்கும். அதே போல வெப்பமும் ரொம்ப அதிகமா இல்லாம நமக்கு ஒரு சாதாரணமான வெப்பமாக இருக்கும். அவ்வப்போது மாலை இரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழையினால இன்றும் நாளையுமே ஆங்காங்கே மழை என்பது தொடரும். 22ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடைவதற்கான சூழல் இருக்கு அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலவரம்.